Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன Siege of the Throne High அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, பொதுவா இந்தோனேஷியால சைனீஸ் பீப்புள் அதிகமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலப்போக்குல என்ன ஆகுது, இந்த ஒரு காரணத்தாலேயே சைனீஸ் எல்லாம் டைரக்டா இந்தோனேஷியாவுக்கு குடிபெயர்ந்து வந்துடுறாங்க. ஆனா அங்கதான் இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இந்தோனேஷியா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே சரிபாதியா சைனீஸ் பீப்புளுக்கும் போகுது. இது மூலமா இந்தோனேஷிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்துல அது ஒரு கலவரமா கூட வெடிக்குது. பாவம் தெரியாதனமா இந்த கலவரத்துல சைனீஸ் பீப்புள்ல ஒருத்தரான ஹீரோவும் அவனோட அக்காவும் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கலவரத்தை தனக்கு சாதகமாக்கின ஒரு சில பேரு ஹீரோவோட அக்கா வாழ்க்கையவும் கெடுத்துட்டானுங்க. சோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. என்ன கேட்டா இந்த படத்துக்கு 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருதான ஒரு கதை. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கூட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குன்னு உங்க செல்லுக்கு வரும். ஆக்சுவலா உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு பெரிய சாரி கேட்கணும். ஏன்னா கடந்த 2 மாசத்துல நான் வெறும் 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, அதனாலதான் நிறைய வீடியோ போட முடியல. ஆனா பிரச்சனை இல்ல, இப்பதான் பிசினஸும் ஆரம்பிச்சாச்சு. உங்களோட புண்ணியத்துல நல்ல சேல்ஸும் ஆகுது. அதனாலயே இதுக்கப்புறம் அப்பப்ப வீடியோ வந்துட்டே இருக்கும். ஒருவேளை நம்மளோட பிரேமா ஹெர்பல் ஹேர் ஆயில யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க போடுறேன். தேவையான ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 4 நாளைக்குள்ள பாட்டில் உங்களோட கையில இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அப்படியே இன்னைக்கான விடுகதையில காலையிலும் மாலையிலும் நெட்டை, மதியத்தில் குட்டை, அவன் யார்? பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே வருஷம் சரியா 2007 ஜகார்த்தால இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டுறாங்க. இங்க சைனீஸ், இந்தோனேஷியன் 2 விதமான மக்கள் ஒன்னாதான் படிச்சிட்டு இருக்காங்க. ஜம்முன்னு ஒருத்தன் அமைதியா உட்காந்து படம் வரையறா இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவான எட்வின். அதே டைம்ல அந்த இடத்துக்கு பாங்கான்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். டே எட்வின், நீ சில்வியாவோட தம்பி தானே? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? இல்லடா, உன் மூலமா ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? தயவு செஞ்சு உங்க அக்கா கிட்ட எனக்காக இந்த லெட்டர் கொடுக்குறியா? சிரிச்சுக்கிட்டே எட்வினோ, அதுக்கு தேவையே இல்ல. பாரு, என் அக்கா வந்துட்டா நீயே சொல்லிக்கோ. ஆனா பாருங்க, பாங்கா இந்த சில்வியாவை பார்த்ததுமே காதல் மோகத்தால கப்பு சுப்புன்னு அமைதியாயிட்டான். சில்வியாவும் சும்மா கிடையாது. என்ன பாங்கா, கையில லெட்டர் வச்சிருக்க? ஓ, லவ் லெட்டரா? ஆனா பாரு, நீ உன் வாயால லவ் சொல்லாம என்னால பதில் சொல்ல முடியாதுங்கிறா. பொம்பளை புள்ள மாதிரி காலை வச்சு தரையில கோலம் போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அதே டைம்ல பள்ளிக்கூடத்துல எமர்ஜென்சி அலாம் சத்தம் கேக்குது. சோ பாதியிலேயே டாபிக் ஸ்டாப் பண்ணிட்டு மொத்த பேரும் கிளாஸ்க்குள்ள வராங்க. அப்ப உள்ள வந்த ஒரு டீச்சர், பசங்களா, சைனீஸ் மக்கள் மேல இந்தோனேஷிய மக்கள் கலவரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆபத்து பெருசாகிறதுக்குள்ள நீங்க எல்லாருமே பாதுகாப்பா வீட்டுக்கு போயாகணும். தெருக்கல்ல எங்கேயும் நிக்க கூடாது. இப்படி சொல்லிட்டு மொத்த பேரையும் அவசர அவசரமா அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா பாங்க ஒரு பெரிய பணக்காரன். சோ கார்ல கிளம்பலாமேன்னு வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது சில்வியாவும் ஹீரோவும் கிராஸ் ஆகிற விஷயத்தை கவனிக்கிறான். முதல்ல வண்டிக்கு வாங்க, நான் உங்களை பாதுகாப்பா இறக்கி விடுறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. அப்படின்னா ஓகே, நான் உங்களுக்கு துணையா வரேன்னு காரை விட்டு இறங்கி பாங்காவும் கூட நடக்கிறான். ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சு நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்க நேரத்துல, டே தம்பி, கண்டிப்பா பஸ் நம்ம ஏரியாவுக்கு போலடா. அதனால உடனே அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே வண்டி சடனா ஸ்டாப் ஆகுது. என்னடா நெட்டி பார்த்தா வெளியில ஃபுல்லாவே கலவரம் போயிட்டு இருக்கு. தேடி தேடி சைனீஸ் பீப்புளையே இந்த இந்தோனேஷிய மக்கள் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. பஸ்ஸோட கண்ணாடி எல்லாம் உடைச்சிருந்துட்டு நேரா வண்டிக்குள்ள வந்தவனுங்க சைனீஸான ஹீரோவையும் அவனோட அக்காவையும் தூக்கிட்டானுங்க. கூடவே பாங்கா, வேணா அவங்கள விட்டுருங்கன்னு கெஞ்சுவா. டேய், நீ இந்தோனேஷியனா இருந்துகிட்டு அவங்களுக்கே சப்போர்ட் பண்றியா? வாடா என் கூடன்னு அந்த பையலையும் தரன்னு இழுத்துக்கிட்டு ஒரு சந்துக்குள்ள வராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பாங்கா பையன் சப்போர்ட் பண்ணதால அவனோட கையில பட்டாக்கத்திய வச்சு ஒரு காயத்தை போட்டானுங்க. இதான் அவனுக்கு கடைசி வார்னிங். உயிரை காப்பாத்திக்கணும்னா இப்பவே இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுன்னு மிரட்டுவானுங்க. தான் காதலிச்ச பொண்ணா இருந்தாலுமே உயிர் மேல இருக்க பயத்தால ஒரு ஏக்கத்தோடைய சில்வியாவை பார்த்துட்டு பாங்க அங்கிருந்து அழுதபடியே ஓடி போயிருவான். ஆனா இந்த கலவர பாலுங்க சும்மா இல்ல. இழுத்துட்டு வந்த சில்வியாவை வலுக்கட்டாயமா அதே இடத்துல ஹீரோவோட பார்வையிலேயே வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. வேணா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம ஹீரோ தடுக்கலாம் தான் ஓடி வருவான். ஆனா ஒரு கம்பியை வச்சு அவனையும் அடிச்சுட்டானுங்க. பையன் அதே இடத்துல மயங்கிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப நம்மால கண்ண முழிக்கும் போது அந்த இடத்துல அக்காவை காணோம். அதுக்கு பதிலா அவளோட கிழிஞ்ச துணிகள் மட்டும்தான் இருக்கு. உடனே அவளை தேடி அந்த சின்னூண்டு சந்தை விட்டு வெளியில வரும்போது ஒரு இந்தோனேஷியால டப்புனு இவன் மேல இடிக்கிறான். தம்பி, அந்த பக்கம் போகாதப்பா, சைனீஸ் பீப்புள எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, நீ உள்ளே ஏறு, அதான் உனக்கு பாதுகாப்பு. அட கடவுளேன்னு புலம்பிக்கிட்டு தன்னோட அடையாளத்தை மறைக்கணும்ல. சோ பக்கத்துல இருக்க ஒரு சில கறி எல்லாம் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டு நேரா தன்னோட அம்மா அப்பா கிட்ட சில்வியா பத்தி இன்ஃபார்ம் பண்றதுக்காக பையன் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா கொடுமைக்குன்னு இவன் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே இந்த கலவரக்காரனுங்க சைனீஸ் மக்கள் குடியிருந்த குடியிருப்பையே மொத்தமா நெருப்ப வச்சு எரிச்சு விட்டானுங்க. இதுல எரிஞ்சு போனது வீடுகள்
மக்கள் மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவோட சேர்த்து நிறைய சைனீஸ் மக்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக இப்போ வருஷம் சரியா 2027. என்னதான் வருஷங்கள் கடந்தோம்னாலும் கூட ஒரு சில இந்தோனேஷிய மக்களுக்கு இந்த சைனீஸ் மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கு. சோ அதனாலேயே நியூஸ்ல இந்த மாதிரி புத்தாண்டு வரப்போகுது, ஆனா இந்த முறையும் 2007 வருஷத்துல நடந்த அதே கலவரம் மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமோன்னு அரசாங்கம் எல்லா இடத்துலயும் காவலுக்கு ஆள் போட்டிருக்காங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இத நல்லா வளர்ந்த நம்ம ஹீரோவான எட்வின் தான் பாத்துட்டு இருக்கான். இவன் சைனீஸ்ங்கிற ஒரே காரணத்தாலேயே ட்ரெயின்ல போனா கூட இந்த இந்தோனேஷியா ஆளுங்க மேலையும் கிளையும் நம்மளால நோட்டம் விடுறானுங்க. அதுக்கப்புறமா ஸ்டேஷனை விட்டு இறங்கி வெளியில வந்தவன் ஜகார்த்தால இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரான். அடிக்கடி வெளியில கலவரம் நடக்குது இல்லையா, சோ அதனாலேயே இந்த பள்ளிக்கூடத்துல 2 காவலாளிங்க எப்பவுமே இருப்பாங்க. நேரா ஹீரோ பிரின்சிபலை பார்த்து, சார் எனக்கு டீச்சர் வேலை வேணுங்கிறான். தம்பி அதெல்லாம் ஓகேப்பா, ஆனா சைனீஸ் மக்களுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. இந்த டைம்ல நீ இந்த பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சா அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியலையே. சரி இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? சார் நான் மொத்தமா ஒரு 5-6 பள்ளிகள்ல வேலை பார்த்திருக்கேன். ஆனா எப்பெல்லாம் இந்தோனேஷியன் டீச்சர்ஸா வராங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சைனீஸ வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சிரிச்சுக்கிட்டே பிரின்சிபலும், தம்பி நீங்க வந்ததுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்குப்பா. நல்லது என்னன்னா இந்த இடத்துல வேகன்சி இருக்கு, நிறைய டீச்சர்ஸ் இல்ல, அதனால அவ்வளவு சீக்கிரம் உங்களை வேலையை விட்டு நாங்க தூக்க மாட்டோம். கெட்ட விஷயம் என்னன்னா நீ பார்த்த மத்த பள்ளிக்கூடத்தை விட இது ரொம்ப வித்தியாசமானது. பொதுவா டீச்சர்ஸ பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க, ஆனா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து டீச்சர்ஸே பயப்படுவாங்க. அதுக்காக அவங்க உங்களை காயப்படுத்துவாங்கன்னு கிடையாது. ஏன் தெரியுமா, ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் மேல கைய வச்சான் வை, அவனை நிரந்தரமா நாங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம். ஆனா பாரு, பள்ளிக்கூடத்துல அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னா கூட பள்ளிக்கூடத்துக்கு வெளியில போயிட்டு உன்னை ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன சார், சின்ன பசங்க என்ன செய்ய போறாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீயும் சைனீஸ் நானும் சைனீஸ், அதனால உனக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவை முதல் நாள் வேலைக்காக கிளாஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பாருங்க, வாசலுக்கு வெளியிலேயே ஜூலின்னு ஒரு பொண்ணு செல்லோட நிக்கிறா. ஏமா இதான் C4 கிளாஸா? ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? மேலதான் நல்லா கொட்டை எழுத்துல எழுதி இருக்குல்ல, ஆளையும் மண்டையும் பாரு. யோ யாரியா நீ? இந்த கிளாஸோட புது டீச்சர் தோடா. அதுக்காக மரியாதை எல்லாம் எதிர்பார்க்காதான்னு சொல்லிட்டு ஜூலி கிளாஸ்க்குள்ள வந்துட்டா. சொல்ல போனா அது ஒரு நார்மல் கிளாஸ் மாதிரியே இல்ல. அவன் தனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். உடனே ஹீரோவும், பசங்களா என்னோட பேரு எட்வின், நான் தான் உங்களோட புது டீச்சர். ஒருத்தன் கூட மதிக்கலையே. கடுப்பான ஹீரோ டக்குன்னு கையில இருந்த பேக டேபிள் அடிக்கிறான். சத்தத்தை கேட்டு மொத்த பேரும் அமைதியாக கூட்டத்துல டேனிங்கிற ஒருத்தன் வந்துட்டாரா டீச்சர்னு ஆச்சா புச்சான்னு ஏதோ 2-3 கெட்ட வார்த்தையை போட்டு விட்டான். இதை கேட்டு கடுப்பான நம்மால நேரா அந்த டேனிக்கு பக்கத்துல வந்துட்டு, பரவாயில்லையப்பா நல்லா பேசுறிய, உங்க அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி உன்னால பேச முடியுமா? முடியாது. ஏன்னா உன்னை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா அப்பா கிட்ட நல்லா அடி மிதி உதையெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கோவத்தை வீட்டுல காட்ட முடியாம தான் இங்க இந்த பள்ளிக்கூடத்துல வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த டேனியோட முகமே மாறுது. அப்படின்னா ஹீரோ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கான் போல. ஒட்டுமொத்த கிளாஸும் அமைதியாகுது. அதுக்கப்புறமா ஹீரோவும், இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த படம் தான் எடுக்க போறேன்னு போர்ட்ல ஏதோ ஒண்ணு எழுத ஆரம்பிக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு கட்டை பறந்து வந்து டப்புன்னு தலையில அடிக்குது. ஒரு கோவத்தோட அந்த கட்டையை கையில எடுத்தவன், இதை யார் தூக்கி போட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த வேலையை பார்த்தது ஒரு அடிமுட்டாளா தான் இருக்கணும். தான் அம்மா அப்பாவுக்கே ஒரு பாரமா இருக்கக்கூடிய குழந்தையா தான் இருக்கணும். இந்த மாதிரி இன்டைரக்டா நம்ம டேனிய போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் முடியுது. நம்மளால திரும்ப வீட்டுக்கு போற நேரத்துல லீட்டான்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு டீச்சர் அங்க வராங்க. சார் வணக்கம். என்ன நீங்களும் நானும் சைனீஸ்? முதல் நாள் வகுப்பு எப்படி போச்சு? ஏதோ போச்சு மேடம். உங்களுக்கு? எங்க சார், முதல் நாளே இந்த கதற அள வச்சுட்டானுங்க. ஆனா பிரச்சனை இல்ல, இந்த பசங்களுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்கும் போல, அதனாலயே என்கிட்ட இப்ப ஓரளவுக்கு அமைதியாயிட்டானுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதை கேட்டதும் போதும் மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். ஆக்சுவலா இந்த லீட்டா இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கிளாஸ் முடியுது. ஆனா ஹீரோ பாருங்க இன்னும் வீட்டுக்கு போகாம கேட்டோட வாசல்ல இருந்து போற வர பசங்களை மேல இங்களையும் பாத்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த வண்டிக்குள்ள இருந்து டேனியும் அவனோட கூட்டாளிகளும் பாத்துட்டு இருக்காங்க. டே மச்சான், நம்ம கிளாஸ் வாத்தியார் ஒரு பொம்பளை சோக்கு போலடா, பாத்தியா? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போற வர புள்ளைய பாத்துட்டு இருக்கான்டா. சரி விடு, இவனை அப்புறம் பாத்துக்கலாம், நம்ம ஒருத்தனை இன்னைக்கு போய் பொழந்து கட்டலான்னு கார் எடுத்துக்கிட்டு நேரா ஒரு சின்ன பிரிட்ஜ் கிட்ட வரும்போது அங்க ஒரு சைனீஸ் பையன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். சேட்டக்கார பயலுங்க சும்மா இருப்பானுங்களா? உடனே அந்த பயலோட கார்லயே டப்புன்னு இடிச்சு அடின்னு அடிச்சு கண்ணாடி உடைக்கிறானுங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சைனீஸ் பையனை பிடிச்சு அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றானுங்க. முக்கியமா அந்த பொம்பளை புள்ள ஜூலி இருக்கா பாருங்க, அவ கூட இந்த கேங்ல ஒருத்தி. நேரம் போக நைட் ஆகுது. இந்த ஊருக்குள்ள இந்தோனேஷிய மக்கள் என்னதான் பிரச்சனைகளை
உருவாக்குனாலும் கூட தங்களுக்கு அமைதி வேணுமே சொல்லிட்டு இவங்களுக்காகவே ஒரு பெரிய கிளப்ப உருவாக்கி இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ ஜம்முன்னு சரக்கு போடும்போது பாருக்கார பொண்ணு இவனுக்கு ஃப்ரீயா சரக்கு கொடுக்குறா. ஏன்னா அந்த புள்ளைக்கு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே பிடிச்சு போயிடுச்சு. அதனால உறுதலையா காதலிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோவுக்கு இதுல எல்லாம் பெருசா ஈடுபாடு இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போற நேரத்துல ஒரு சின்ன சப்வேல ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா நெட்டி பார்த்தா ஒரு 4-5 சைனா பீஸுங்க ஹீரோவோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய சாமுங்கிற பையனை போட்டு பொழந்து கட்டுறானுங்க. இனிமே இந்த சாம கேடு பையன் மைண்ட்ல வச்சுப்போம். உடனே ஹீரோவும் பசங்களா தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஆனா சைனா பீஸ் கையில கத்தி எடுக்கிறான். ஹீரோ அதை பார்த்து பயப்படவே இல்ல. எங்க உன்னால முடிஞ்சா என்ன குத்தி பாரு. ஆக்சுவலா ஹீரோவுமே சைனீஸ் ஆச்சே. சோ அந்த காரணத்தாலேயே அந்த சின்ன பசங்களும் சண்டை போடாம அமைதியா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா கேடு பையனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது முகத்துல ஒரு சில காயங்கள் மட்டும்தான் இருக்கு. டே கேடு பையா, உனக்கு நிறைய காயம் பட்டிருக்கு, வா நானே உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேடு பையன் அங்க இருந்து கிளம்பிட்டான். சடனா அதே டைம்ல ஹீரோவுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல ஹீரோவோட அக்காவான சில்வியா இருக்காங்க இல்லையா, அவங்க சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான நிமோனியா நோயால பாதிக்கப்பட்டாங்க. சீரியஸ் கண்டிஷன்ல பெட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க வந்திருக்கான். டே எட்வின், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணியாகணும். என்னோட பையனை நான் விட்டுருக்க கூடாது. அதனாலயே நான் அவனை மறுபடியும் தேட ஆரம்பிச்சேன். கடைசியா கேள்விப்பட்ட வரைக்கும் ஜகார்த்தால இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல தான் அவன் படிக்கிறான். எப்படியாச்சும் எனக்காக நீ தான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அழுதபடியே ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. பள்ளிக்கூடத்துல டேனி தான் கூட்டாளிகளை கூட்டிக்கிட்டு நேரா நம்ம கேடி பையன்கிட்ட வரான். டே என்னடா ஆச்சு, நேத்து ஏதோ அந்த சைனீஸ் பசங்க ஒன்னு அடிச்சானுங்களாமே. ஆமா, யாரு என்னன்னு தெரியல, தனியா மாட்டனா, அதான் சப்வேல வச்சு பொழந்து கட்டிட்டானுங்க. ஓ அப்படியா விஷயம், இன்னைக்கு ஈவினிங் வா, நாம அவங்கள தேடி கண்டுபிடிச்சு வச்சு செய்யலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ கிளாஸ்குள்ள வந்துட்டான். ஏ பசங்களா, அவங்க சீட்ல போய் உட்காருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கேம். காலையில இருந்து உங்களை எது அட்ராக்ட் பண்ணுச்சோ அதை ஒரு படமா வரைஞ்சு கொடுங்க. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த டேனிய பாருங்க, எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துருக்கான். ஏப்பா டேனி, என்னாச்சு? பேனா இல்லையா, பேப்பர் இல்லையா? எல்லாம் இருக்கு சார், ஆனா காலையில இருந்து என்ன எதுவும் அட்ராக்ட் பண்ணல. சரி, அப்படின்னா நேத்து ஏதாவது உனக்கு பிடிச்ச விஷயம் நடந்துச்சா? இல்லையே. அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் தான் இல்லன்னு சொல்றல, என்னையா சும்மா நோய் நோயின்னு கத்திட்டு இருக்கேன்னு ஹீரோ அடிக்கலாமேன்னு பக்கத்துல வருவான். அப்ப சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், என்னப்பா நிறுத்திட்ட, அடிக்க வேண்டியதானே? ஆனா என் மேல கைய வச்சா நிரந்தரமா உன்னால எந்த பள்ளிக்கூடத்திலையும் படிக்க முடியாது. நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட டேனி வேற வழி இல்லாம அமைதியா உட்காந்து படத்தை வரைய ஆரம்பிக்கிறான். அடுத்து கடைசியா கேடு பையன்கிட்ட வரும்போது அவனுமே ஒரு படத்தை வரைஞ்சிருக்கான். அதாவது ரிக்ஷாக்காரன் தன்னோட வண்டியிலேயே அசந்து தூங்குற மாதிரியான ஒரு படம். ஹீரோவுக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏப்பா நீ நல்லா படம் வரைஞ்சிருக்கன்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளாஸ் முடியுது. பசங்க வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பான். அப்ப கடைசியா கேடி பையன் வெளியில போகும்போது, டே கேடி, பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்றியா? இல்ல சார், எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கேடி பையன் அங்க இருந்து கிளம்பிட்டான். இதுக்கடையில டேனி கூட்டாளிங்க கூட ஒன்னா சேர்ந்து 2 கார்ல ஒரு பெரிய கட்டடத்துக்கு வந்திருக்கான். டிக்கிய திறந்தா இவங்க பள்ளிக்கூடத்திலேயே படிச்ச ஏதோ ஒரு சைனீஸ் பையனை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஈவு இறக்கமே இல்லாம இரும்பு ராட வச்சு அடி அடி நடிக்கிறானுங்க. டேனி, நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ண, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? தம்பி, தப்பு நீ பண்ணலப்பா, ஆனா உன்னோட சைனீஸ் மக்கள் என்னோட ஆளையே அடிச்சிருக்கானுங்க. என்னால அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியல. மாட்டினது நீ மட்டும்தான், அதனாலதான் உன்னை பொழந்து கட்டிட்டு இருக்கோம். இந்த பாரு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உன்னை நாங்க அப்புறம் வந்து பாக்குறோன்னு ஒரு சின்ன ரூம்குள்ள கைய கட்டி போட்டு போகும்போது அந்த ரூமையும் லாக் பண்ணிட்டு போயிட்டானுங்க. வேணா என்ன காப்பாத்துங்கன்னு இவன் கத்துற சத்தம் மட்டும் தான் கடைசியில கேக்குது. இப்ப மாட்டிக்கிட்ட பையனை இன்னசென்ட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். அடுத்து இதே டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லைப்ரரியில சந்திக்கிறாங்க. என்ன சார், பசங்க கொஞ்சமாச்சும் உங்க பேசியெல்லாம் கேக்குறாங்களா? எங்க மேடம், விட்டா அடிச்சிருவானுங்க போல. சரி அதை விட்டு தள்ளுங்க சார். ஊருக்குள்ள சைனீஸ் பீப்புளுக்காக ஏதோ ஒரு பார்லாம் இருக்காமே, அங்க போனீங்களா? அட என்ன கேள்வி இது, நான் டெய்லியும் அங்கதான் போறேன். சார் நான் அங்க போனதே இல்ல சார், என்ன கூட்டிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன, தாராளமா போலான்னு நேரா அந்த கிளப்புக்குள்ள வராங்க. ஆனா அங்க சரக்கு ஊத்தி குடுக்கிற பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே சம கோவம். என்ன போன தடவை இவன் தனியா வந்திருப்பான், ஆனா இப்ப இவன் ஜோடியா வந்திருக்கான். ஒருதலை காதல் வீணா போயிடுச்சேன்னு வருத்தம். ஆனா ஹீரோவுக்கு இது தெரியாதுல்ல. சோ யதார்த்தமா, மீரா எங்க 2 பேருக்கும் சரக்கு குடுக்குறியா? அந்த புள்ள மதிக்கவே இல்லையே. ஆரம்பத்தை விட இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா பேசி ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்ட்டியை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது, நீ தனியா போக வேண்டிய அவசியம் இல்ல, நான் உனக்கு துணையா வரேன். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், அட பரவாயில்ல விடு, எல்லா நேரத்திலயும் என் கூட நீ துணையா இருக்க முடியாது. இந்த உலகத்துல
பள்ளிக்கூடத்துல வாழ்றதுக்கு நானும் பழகிக்கணும். நாளைக்கு நான் உயிரோட இருந்தா கண்டிப்பா உன்னை பள்ளிக்கூடத்துல பாக்குறேன்னு சிரிச்சபடியே பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா ஹீரோயின் பேசின விஷயங்களை சிரிச்சபடியே யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ தனியா நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு முகத்துல துணியை கட்டிக்கிட்டு ஒருத்த குடுகுடுன்னு கையில ஒரு இரும்பு எடுத்துக்கிட்டு ஹீரோவைய அடிக்க வராங்க. நம்மளும் சும்மா கிடையாது. கீழே கிடக்கிற ஒரு பெட்டி எடுத்து டப்புன்னு மண்டையில ஒரு அடி. ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான தள்ளுமுல்ல. அப்ப இந்த முகமடிக்காரன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை கையில் எடுக்கிறான். குத்த ட்ரை பண்ணும்போது நம்மால லைட்டா நகர்ந்து அந்த கத்தியை வச்சு அவனோட தொடையவே பதம் பார்த்துருவான். ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே இந்த டேனியோட ஃப்ரெண்ட்ஸும் காருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்காங்க. உடனே ஜூலியும், அடா பாவீங்களா, டேனி என்னமோ கிழிக்க போறான்னு சொன்னீங்க, பாத்தீங்களா டேனியோட தொடைய தாண்டா அந்த ஹீரோ கிழிச்சு விட்டுருக்கான். முதல்ல வண்டியில ஏத்துங்க, நம்ம இங்கிருந்து கிளம்பலான்னு அவசர அவசரமா டேனியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. ஆனா அந்த காரையும் காருக்குள்ள ஏறினதுக்கு அப்புறமா டேனி தான் தலையில மாட்டியிருந்த மாஸ்கையும் எடுத்துருவான். சோ உள்ள இருந்த ஒட்டுமொத்த பேரையுமே நம்ம ஹீரோ பாத்துட்டான். கட் பண்ணா காலையில விடுது. திரும்ப ஹீரோ பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது ஹீரோயின் உள்ள வராங்க. நடந்த சம்பவத்தை ஹீரோ சொல்லும் போது, உனக்கு எதுவும் காயம் இல்லல்ல? நான் ஓகே தான், ஆனா பிரின்சிபலுக்கு இந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சு போச்சு. டேனியை சந்தேகப்பட்டு உள்ள உட்கார வச்சிருக்காரு. விளங்குச்சு போ. அப்படின்னா இதை பண்ணது டேனின்னு நீயும் சொல்ல போறியா? ஆமா, சொல்லிதானே ஆகணும். இல்ல நீ சொல்லிட்ட அப்படின்னா அந்த பையனோட வாழ்க்கையே கெட்டு போயிடுமே. பிரச்சனை அது மட்டுமே கிடையாது. நீ அவன் தாங்கிற உண்மையை சொன்னாலுமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அட பரவாயில்ல விடுங்க டீச்சர், பிரச்சனை என் கூட மட்டும் இருந்தா பரவாயில்ல, இந்த பள்ளிக்கூடத்தையும் இங்க இருக்க மாணவர்களையும் அவன் ஒருத்தன் கெடுக்க கூடாதுல்ல. இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோ இப்ப நேரா பிரின்சிபல் ரூமுக்கு வரா. எட்வின் சொல்லுங்க, இவன் தான் நைட்டு உங்களை அட்டாக் பண்ணானா? சார் நைட்டு முகமடி போட்டிருந்ததால எனக்கு முகம் சரியா தெரியல, ஆனா என்ன அட்டாக் பண்ணும்போது சரியா ஒரு 11 மணி இருக்கும். உடனே பிரின்சிபலும், டேய் நீ 11 மணிக்கு எங்கடா இருந்த? சார் நான் என் வீட்டுல இருந்தேன். உடனே ஹீரோ, என்னதான் அந்த கொலைகாரன் முகமடி போட்டிருந்தாலுமே கத்திய வச்சு அவன் தொடையில நான் குத்தினேன். சோ அதுக்கான தடயங்கள் இருக்கும். டேனி முதல்ல அவன் பேண்ட கழட்டு. கோவத்துல இவனும் இறக்குறான். பார்த்தா தொடையில கட்டு போட்டிருக்கான். அப்புறம் என்ன, இவன் தான் சம்பவத்தை பண்ணாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துல நீ வரக்கூடாது, வேற எங்கேயும் உன்னால படிக்க முடியாதுன்னு டிசியை கொடுத்து பையனை அனுப்பிட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்தாலேயே ஹீரோ மேல இந்த டேனிக்கு பயங்கரமான கோவம் வருது. எட்வின் என்ன மன்னிச்சிருங்க, கடந்த 17 ஆண்டுகள்ல நான் ஒரு மாணவனை கூட இந்த மாதிரி வலுக்கட்டாயமா வெளியில அனுப்பணும்னு நினைச்சதே கிடையாது. உங்களை இங்க வேலைக்கு வச்சு பாவம் உங்களையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். அட பரவாயில்ல விடுங்க சார், பசங்களோட எதிர்காலம் தான் முக்கியம்னு ஹீரோ இப்ப நேரா கிளாஸ்க்கு வரான். இவன் பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இந்த டேனியோட கூட்டாளிங்க இருக்கானுங்கல்ல, அந்த பையலுங்க கோவத்துல பேக் எல்லாம் தூக்கிட்டு வெளியில போறானுங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம கேடி பையன் இருக்கான்ல, அவனுமே டேனிக்கு பழக்கம் தான். ஆனா அதுக்காக ஒரே கூட்டாளிகள் கிடையாது. சும்மா என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி முடிச்சு பாடுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளாஸ் முடியுது. மொத்த பேரும் வெளியில போகும்போது ஹீரோ கேடி பையனையும் அவனோட ஃப்ரெண்டான பென்னையும் கூப்பிடுறான். பசங்களா, நாளைக்கு நீங்க வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணணும். அதனால ஒரு 10 மணிக்கு நீங்க கிளாஸ்க்கு வர முடியுமா? ஆரம்பத்துல யோசிச்சாலுமே அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறானுங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. திரும்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. எட்வின் நான் மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட காலையில அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாது. நீ எடுத்த முடிவு கரெக்ட். அந்த டேனி பள்ளிக்கூடத்தை விட்டு போனதுதான் சரி. ஆக்சுவலா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க இப்ப வர முடியுமா? இல்ல இப்போதைக்கு என்னால முடியாது. வேணும்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துருங்க. எப்பா நாளைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சே, எனக்கும் தெரியும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சு வச்ச டிராயிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் நாளைக்கு 2 பசங்களையும் வர சொல்லிருக்கேன். வேணும்னா வாங்கல, எதா இருந்தாலும் அங்க வச்சு பேசிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் காலை கட் பண்ணிட்டாங்க. காலையில விடியுது. ஹீரோ, பென் அப்புறம் அந்த கேடி பையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா பாருங்க, இவங்களுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. பென் இந்த ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சந்தேகத்துல ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்பான். சார் அது ஒண்ணும் இல்ல, அடிக்கடி நீங்க கேடி பையன் கிட்ட பேசிட்டே இருந்தீங்களா, எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்க ஆண்களை காதலிக்க கூடிய ஆளோன்னு தப்பா கணக்கு போட்டோம். அடா பாவீங்களா, நல்லா கெஸ் பண்ணீங்க போங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே டிராயிங்ஸ ஒன் பை ஒன்னா ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல பள்ளிக்கூடத்துக்கு வெளியில ஒரு காருக்குள்ள டேனியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை பழி வாங்கணுங்கிறதுக்காக சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல எப்பவுமே பள்ளிக்கூடத்துல 2 செக்யூரிட்டிஸ் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலா இப்ப அந்த பையலுங்க செஸ் விளையாடும் போது அங்க இருக்க டிவில ஒரு நியூஸ் பிளே ஆகுது. அதாவது இந்தோனேஷியா மக்களுக்கும் சைனீஸ் மக்களுக்கும் ஒரு கலவரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. இதை கேள்விப்பட்டதுமே காவலுக்கு இருந்த செக்யூரிட்டிஸ் கூட பள்ளிக்கூடத்துல இருக்க நம்ம ஆளுங்க கிட்ட எதுவும் சொல்லாம அவசர அவசரமா வெளியில கிளம்பிட்டானுங்க. இப்ப இதே நியூஸ காருக்குள்ள உட்கார்ந்திருக்க டேனியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. பயபுலங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா போயிடுச்சு. ஏன்னா கலவரத்தை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஹீரோவை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா இவங்க மேல எந்த ஒரு கேஸும் வராது. செக்யூரிட்டிஸ் எல்லாம் இப்ப வெளியில போயிட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு காரோட டிக்கியில இருந்து ஒன் பை ஒன்னா வெப்பன்ஸ வெளியில எடுக்கிறானுங்க. மொத்த பேரும் நேரா இப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள வராங்க. அதே டைம்ல வெளியில இருக்க ஒரு சின்ன கம்பத்துல இந்த மாதிரி ஓடின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டாங்கிற மாதிரி நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. இதே டைம்ல கேடி பையனோட ஃப்ரெண்டு உச்சா போலாம்னு ரெஸ்ட் ரூம்க்கு வந்திருப்பான். அப்ப கேட்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு லைட்டா விண்டோ வழியா எட்டி பார்க்கும்போது டேனியும் ஃப்ரெண்ட்ஸும் கையில வெப்பன்ஸோட இங்க வர விஷயத்த பாத்துட்டான். ஆஹா, அப்படின்னா ஹீரோவை தான் இதை ஒண்ணு பண்ண வரான்னு சொல்லிட்டு குடு குடுன்னு நேரா ஹீரோ கிட்ட ஓடி வந்தவன், சார் டேனியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்துட்டாங்க, நம்ம உயிருக்கு ஆபத்து, உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கண்டிப்பா இந்த பில்டிங்ல எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும்ல,
சோ அதை வச்சு வெளியில போலான்னு நேரா மொட்டை மாடிக்கு ஓடி வராங்க. ஆனா கதவு லாக்ல இருக்கு. ஏமா இதோட சாவி எங்க? சார் கண்டிப்பா ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கும். என்னமா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எமர்ஜென்சி டோர்னா அது திறந்தே தான் இருக்கணும். இத போய் எவனாச்சும் பூட்டி வைப்பானான்னு திட்டிட்டு இருக்கான். இதுக்கடையில டேனியும் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வந்ததுமே முதல்ல என்ட்ரன்ஸ் கதவை லாக் பண்ணிட்டாருங்க. ஒவ்வொரு இடமா நம்ம ஆளுங்களை தேடும் போது கிடைக்கிற சின்ன கேப்ல சாவியை தேடி நம்ம ஆளுங்க ஆபீஸ் ரூம்க்கு வந்திருப்பாங்க. ஆனா இங்க செக்யூரிட்டிஸ் வேற இல்ல. சோ சாவி எதுன்னு தேடிட்டு இருக்கும் போது டேனியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வரக்கூடிய சத்தம் கேக்குது. உசுரா சாவியான்னு பாக்கும்போது உசுறு தான் முக்கியம். சோ குடு குடுன்னு மொத்த பேரும் நேரா ஓடி வந்து அங்க இருக்க ஒரு பெரிய ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணி பாருங்க. இல்லே சப்பா முக்கு, உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாதுடா. என்ன இருந்தாலும் சரி உன் கதையை இன்னைக்கு முடிக்காம போக மாட்டேன்னு டேனி கத்திட்டு இருக்கான். அதே டைம்ல பென்னும், சார் டிவி நியூஸ்ல இந்தோனேஷியன்ஸும் சைனீஸும் மறுபடியும் கலவரம் பண்றாங்கிற மாதிரி அரைகுறையா நியூஸ பார்த்தேன். அடச்சா இத சாதகமா வச்சுக்கிட்டு தான் அந்த டேனி இங்க வந்திருக்கான் போல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். உடனே ஹீரோயின் உள்ள போந்து, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, நீ கதவை எல்லாம் திறக்காத. அவங்க எல்லார்கிட்டயுமே வெப்பன்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்க கொன்னா கூட அதுக்கு சாட்சியா நாங்க இருப்போம்னு எங்களையும் அவங்க கொல்லுவானுங்க. சரி அப்படின்னா உதவிக்காக யாரையாச்சும் கூப்பிடலான்னு இவனும் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். ஆனா நேரத்துக்குன்னு சிக்னலே இல்ல. எப்பா பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை ஜாமர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும், உதவிக்காக யாராச்சும் கூப்பிட முடியும். அப்போ உடனே கேடி பையனும், இந்த பாருங்கப்பா, என்ன ஆனாலும் சரி நீங்க அந்த கதவை மட்டும் திறக்காதீங்க. என்ன நினைக்கிறத விட அந்த டேனி ரொம்ப ரொம்ப கெட்டவன். டேய் ஒரு நிமிஷம் இரு, நீ எதை பத்தி சொல்ற? ஆக்சுவலா ஒரு நாள் நான் அவன் கூட வெளியில போகும்போது போதையில என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். அதாவது ஒரு சைனீஸ் பையனை கோவத்துல அவன் கொன்னுட்டானா. இது கோவத்திலயா? என்னடா சொல்ற? அது மட்டும் கிடையாது, அந்த சம்பவத்தை எனக்கு ஒரு வீடியோவா கூட அனுப்புனா. ஆனா பயத்துல நான் அதை ஓபன் கூட பண்ணல. சரி அந்த பையனோட பேர் என்ன? ஓட்டி. நம்ம கிளாஸ்லயே இருந்த ஒரு பையன் தான். அட பாவி, இவ்வளவு பெரிய விஷயத்த ஏன்டா வெளியில சொல்லல? சொன்னா மட்டும் அடுத்து அவனுங்க என்ன கொல்லுவானுங்க. சரி நடந்ததை பேசி இதுவும் ஆக போறதில்ல. உங்ககிட்ட அந்த டேனி அனுப்பி வச்ச வீடியோ இருக்குல்ல, அதை பிளே பண்ணு. அந்த ஓடி யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அவசர அவசரமா போனை செக் பண்ணுவான். ஆனா நெட் இல்லாம போனதால அந்த வீடியோவை பிளே பண்ண முடியல. சரி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்க்கும்போது அந்த அறைக்குள்ளேயே ஒரு இரும்பு கதவு இருக்கு. ஆனா அது பூட்டப்பட்டிருக்கு. அப்ப உடனே பெண்ணு உள்ள போது, எப்பா பயப்படாதீங்கப்பா, நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன்னு என் அப்பாவுக்கு தெரியும். கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரு என்ன தேடி வருவாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பெண்ணோட அப்பா வராரு. உண்மையை சொல்ல போனா கலவரம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனாலயே தான் பையனை பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்காக தான் இவர் வந்திருப்பாரு. திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா பையனுக்கு காலே போகல. நேரா பள்ளிக்கூடத்தோட மெயின் டோர் கிட்ட வந்தவரு, டே பெண்ணே நீ உள்ளதா இருக்கியாடா? அப்பா வந்திருக்க. அப்ப படக்கன கதவை திறக்கக்கூடியது இந்த டேனியோட கூட்டாளிங்க. அங்கிள் வாங்க, பெண்ணு உள்ளதா இருக்கான். நாங்க உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறோம்னு பொய்ய சொல்லி உள்ள கொண்டு வந்தோனுங்க. படார்னு வளைச்சு பிடிச்சு அடி அடி நடிக்கிறானுங்க. இங்க நைனா கத்தக்கூடிய சத்தம் அறைக்குள்ள இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தெளிவா கேக்குது. என் அப்பாவை விடுங்க விடுங்கன்னு அங்க இருந்தே கத்தி அழ ஆரம்பிக்கிறான். ஆனா நைனாவை பாருங்களேன், டே மகனே நீ என்ன ஆனாலும் சரி அறைய விட்டு வெளியில வந்துடாத, இங்க எல்லாமே வெப்பன்ஸ் வச்சிருக்கானுங்கன்னு தான் பிள்ளையோட பாதுகாப்புக்காக கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவை பொறுத்த வரைக்கும் தான் ஒருத்தனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களேன்னு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில நைனா உள்ள போந்து, எப்பா என்ன போதுங்கிற அளவு நீ அடிச்சிட்டப்பா, தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக விடு. உன்னை பத்தியும் உன் கூட்டாளிகளை பத்தியும் ஒரு வார்த்தை கூட நாங்க வெளியில சொல்ல மாட்டோம். உடனே அங்க இருக்க குல்லாமட்டைய ஒருத்த, டேனி ஒருவேளை அவர் சொல்றது கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். எது கரெக்டா? என்னடா பேசிட்டு இருக்க? அந்த ஹீரோயின் அசிங்கப்படுத்திருக்கான், என் வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அவனெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் விட முடியாது. அப்போ உடனே இந்த கேங்ல இருக்க பரட்ட பையன் ஒருத்தன் கீழே கிடக்கிற கூர்மையான பென்சில் எடுத்துட்டு வந்த நைனாவோட தோள்பட்டையிலேயே வச்சு இறக்குறாங்க. அவர் அப்படியே வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த சத்தம் உள்ள கேக்குறதால பெண்ணுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப இந்த டேனிய பாருங்களேன், யோ என்னையா சும்மா கத்திட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு காயமா? என் உடம்ப பாரு, சின்ன வயசுல இருந்தே என் அப்பனும் அம்மாவும் என்ன எவ்வளவு அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் ஒரு காயமே கிடையாது. அதே டைம்ல கதவுக்கு பக்கத்துல வந்த ஹீரோ, டேனி நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவங்க எல்லாரையும் போக விடு. உனக்கு நான் தானே தேவை, நான் வெளியில வரேன். அதைத்தாப்பா நானும் சொல்றேன், நீ வெளியில வா, பார்த்து பேசிக்கலாம். இல்லன்னு பையன் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நைனாவை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணுவேன்னு ஒரு பட்டாக்கத்தி எடுத்து மூஞ்சி மேலேயே மார்க்க போட்டாங்க. பென்னும் எவ்வளவு நேரத்துக்கு அமைதியா இருப்பான். ஒரு கட்டத்துல கோவம் தாங்காம, யோ என்ன வெளியில போக முடியா, உன்னாவதான் எங்க அப்பா வெளியில மாட்டிட்டு இருக்காரு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு ஹீரோ கூடயே சண்டை போடுவான். சரி பென் சொல்றதும் ஒரு வகையில நியாயமாச்சே, எப்படியாச்சும் இவங்களையாச்சும் காப்பாத்தலாம்னு ஒரு சின்ன பிளான் போடுவான். ஏப்பா டேனி உன்னோட சேர்த்து அங்க மொத்தமா 8 பேர் இருக்கீங்க. எடுத்தவங்க கௌத்தவனு கதவை திறந்து மாட்டுறதுக்கு நாங்க விரும்பல. அதனால ஒரு சின்ன ஐடியா பண்ணுவோம். கதவை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நில்லுங்க. ஏலே என்னடா பேசிட்டு இருக்க?
நீ உள்ள இருக்க, நாங்க தள்ளி நிக்கிறோமா இல்லையாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அவசரப்படாத, கதவை விட்டு நீங்க தள்ளி நின்னுட்டு ஒவ்வொருத்தரும் உங்களோட பேரை சொல்லணும். சத்தத்தை வச்சு நீங்க தூரத்துல இருக்கீங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். முதல்ல இங்க இருக்க எல்லாரும் பாதுகாப்பா வெளியில போகட்டும், அதுக்கப்புறம் நானே கதவை திறந்து வெளியில வரேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. டேனிக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால இவனும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு கதவை விட்டு தள்ளி நிக்கிறான். ஒன் பை ஒன்னா இவங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமா 8 பேருமே தூரத்துலதான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோவும் கதவை திறக்கிறான். சரி, மொத்த பேரும் வெளியில போவானுங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஏற்கனவே காயம்பட்டு கடந்த பென்னோட நைனா இருக்கார் இல்லையா, அவரை மட்டும் படக்கணு தூக்கிட்டு வேக வேகமா உள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பானுங்க. டேனியோட மூஞ்சில கரிய பூசியாச்சு. உடனே பென்ன பாருங்களேன், சார் என்ன பண்ணீங்க? நீங்க நினைச்சிருந்தா எங்களை தப்பிக்க வச்சிருக்கலாம். தம்பி, எனக்கும் புரியுது, ஆனா டேனி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனாலதான் அப்படி பண்ண. சரி, எல்லாம் ஓகே தான், ஆனா என் அப்பாவுக்கு ரத்தப்போக்கு ஆயிட்டு இருக்கு. நாங்க உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் மறுபடியும் டேனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாரு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனாலதான் நைனாவை உள்ள தூக்கிட்டு வந்துட்டேன். மத்தபடி இன்னும் நமக்குள்ள அந்த டீலிங் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ நைனாவையும் பென்னையும் முதல்ல வெளியில அனுப்பு, அதுக்கப்புறம் ஹீரோயினையும் கேடி பையனையும் நீ வெளியில அனுப்பணும். இது ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கதவை திறந்துகிட்டு வெளியில வருவேன். வழக்கம் போல டேனியும் டீலுக்கு ஓகே சொல்ல மொத்த பேரையும் கதவை விட்டு தூரமா நிக்க வச்சுட்டு முதல்ல பென்னையும் நைனாவையும் வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. டேனியோட கேங்க கூட இவங்க கடந்து போறாங்க. டீல் போட்ட மாதிரி டேனி ஆளுங்களுமே அவங்கள அட்டாக் பண்ணல. இருந்தாலும் ஹீரோ மேல இருக்க கோவத்தால படக்கனை இவங்களை அட்டாக் பண்ணலாமேன்னு வரும்போது நல்ல வேலை ஹீரோயின் கதவை லாக் பண்ணிடுவாங்க. நைனாவும் பென்னும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, சோ அவங்க பாதுகாப்பா இந்த கட்டடத்தை விட்டு வெளியில போனாங்களா இல்லையாங்கிற சந்தேகம் ஹீரோவுக்கு இருக்கு. உடனே டேனியை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் பாதுகாப்பா வெளியில போயிட்டாங்களா? போக விடலாம்னு நினைச்சேன்ப்பா, ஆனா வெளியில போயிட்டு எங்களை போட்டு கொடுத்தா என்ன பண்றது? அதான் பொசுக்குன்னு 2 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ உனக்கு வேற வழியே கிடையாது, நீ கதவை திறந்துதான் ஆகணும். எங்களோட கையில அடிபட்டு சாகத்தான் போற. முதல்ல உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் பாருன்னு ஒரு கேன் ஃபுல்லா ஃபியூல கொண்டு வந்த. நைனா உடம்பு ஃபுல்லா ஊத்தி விட்டானுங்க. உனக்கு நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ கதவை திறக்கல இவரை நான் எரிச்சிடுவேன் மிரட்டுவான். 1 2ன்னு என்ன ஆரம்பிச்சவன் 3ன்னு சொல்லும் போதே கொளுத்தி விட்டாங்க. அவ்வளவுதான், பென்னோட கண் பார்வையிலேயே அவனோட அப்பா எரிஞ்சு அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. இப்ப இந்த ஒரு சீன்லயே இந்த டேனிக்குள்ள எவ்வளவு பழிவாங்கிற என்ன இருக்குங்கிறத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. பென் ஒரு பக்கத்துல பயங்கரமா அழுதுட்டு இங்க இருந்து தப்பிக்கலான்னு மெயின் டோர் கிட்ட ஓடி வருவான். ஆனா அங்க ஏற்கனவே பூட்டு இருக்கு. பின்னாடியே துரத்தி வந்த 2 பரட்ட பயலுங்க, எலே பென்னு சொல்றத அமைதியா கேள்றா. என்னடா அமைதியா கேட்கணும், நானும் உங்களோட ஃப்ரெண்டா தானே இருந்தேன், என் அப்பாவே எரிச்சிட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு 2 பேர்ல ஒருத்தன் அட்டாக் பண்ணும்போது இன்னொருத்தன் கத்திய வச்சு பென்னோட இடுப்புல இறக்கிட்டான். அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா ரத்த போக்காகி அதே இடத்துல பென்னும் இறந்து போயிடுவான். இப்ப இந்த உண்மையெல்லாம் டேனி ஹீரோ கிட்ட சொல்லும் போது தன்னால எந்த ஒரு தப்பையும் தடுக்க முடியலையேன்னு மனசளவுல ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த டேனியோட கேங்ல ஒரு குல்லாமட்டை இருப்பான்ல, அவன் ஓரத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். உடனே அவனை வளைச்சு பிடிச்சு, என்னடா இறந்து போனவனுக்காக நீ அழறியா? போற போக்க பார்த்தா வெளியில போனதுக்கு அப்புறம் நீயே எங்களுக்கு எதிரா போலீஸ் கிட்ட சாட்சி சொல்லுவ போலயே. இல்ல டேனி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஒருத்தர் இறந்து போறத பாக்குறதுல விருப்பம் இல்ல, எனக்கு திரும்ப வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. உடனே கேங்ல ஒருத்தன், டேனி இதுவும் திட்டத்திலேயே இல்ல. எது ஏன் திட்டமா? நம்மளோட திட்டம் ஏற்கனவே பிளான் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல. ஹீரோவையும் அவன் கூட இருக்க எல்லாரையும் எரிச்சு கலவரத்துல எரியக்கூடிய ஏதாவது ஒரு கட்டடத்துக்குள்ள போட்டா போதும், இந்த கொலையை நம்ம தான் பண்ணோங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதே டைம்ல ரூம்குள்ள மாட்டி இருக்க ஹீரோயினை மட்டும் தனியா கூப்பிட்டு, இந்த பாரு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, தோ அங்க இருக்கான் பாத்தியா, அந்த கேடி பையனை நீ தான் காப்பாத்தணும். இல்ல எனக்கு புரியல, நீ யாரு, எதுக்காக அவனை காப்பாத்த ஆசைப்படுற? ஆக்சுவலா என்னோட அக்கா பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்தோனேஷியன்ஸ்க்கும் சைனீஸ்க்கும் ஏற்பட்ட கலவரத்துல மாட்டிக்கிட்டா. சொல்ல போனா என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சிலர் என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சாங்க. அதுல அவ கர்ப்பமும் ஆனா ஒரு உயிரை அழிக்கிறதுல விருப்பம் இல்லாம அந்த குழந்தையவும் பெத்தெடுத்தா. ஆனா அதை வளர்க்கறதுக்கு பதிலா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அந்த குழந்தைய ஒப்படைச்சா. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி நிமோனியா நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தன்னோட குழந்தைய ஒப்படைச்சு தப்பு பண்ணிட்டோமோன்னு அவளுக்குள்ள ஒரு வருத்தம். சோ திரும்ப அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சா. சொல்ல போனா அதுக்காக தான் நானும் இந்த பள்ளிக்கூடத்துக்கே வந்தேன். நான் பார்த்த வரைக்கும் கேடி பையன் ஒருவேளை என்னோட அக்கா பையனா இருப்பாடோங்கிற சந்தேகம் இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட நிறைய முறை பேச ட்ரை பண்ண. இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான கபோர்ட் இருக்கதை கவனிக்கிறாங்க. லைட்டா விலகி பார்த்தா உள்ள ஒரு சின்ன ரூம் இருக்கு. அந்த ரூமோட டாப்ல ஒரு ஏசி வெண்டோ இருக்கு. டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா, இந்த பாரு, மொட்டை மாடியில இருக்க எமர்ஜென்சி எக்ஸிட்டோட கீ இருக்கும் இந்த ஏசி வெண்ட் வழியா. நான் போய் சாவி எடுத்துட்டு திரும்ப இங்க வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுங்க. முக்கியமா கதவு கிட்டே இருங்க, ஏன்னா அப்பதான் டேனிக்கு சந்தேகம் வராத. இதே டைம்ல அந்த குல்லாமட்டை இருக்கா இல்லையா, எனக்கு உச்சா வருதுன்னு சொல்லிட்டு பையன் தனியா எஸ்கேப் ஆகலான்னு பாப்பான்.
ஆனா டேனி இதை கண்டுபிடிச்சிட்டான். பையன் சும்மா இருப்பானா, குல்லா மட்டையனை வளைச்சு பிடிச்சு பட்டா கத்திய வச்சு பாத்ரூம் குள்ளியே வெட்டி அவனோட கதையை முடிச்சுட்டான். உண்மையை சொல்ல போனா அதே கழுவறைக்குள்ள ஒரு ரூம்ல தான் நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். டேனி தான் கூட இருந்த குல்லா மட்டையனையே கொலை பண்ணதால ஜூலியில இருந்து மீதி கூட்டாளிங்க எல்லாருக்குமே ஒன் பை ஒன்னா பயம் உருவாகுது. ஏன்னா அடுத்து நம்மளையும் கொன்றுவானோன்னு. இதுக்கிடையில சத்தமே போடாம பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோ திருட்டுத்தனமா வெளியில வந்துட்டான். நேரா ஆபீஸ் ரூமுக்கு வந்தவன் முதல்ல மொபைல் ஜாமரை ஆஃப் பண்ணி பாக்குறான். இப்ப போனை செக் பண்ணும்போது அதுலயுமே சிக்னல் காட்டல. அப்படின்னா இந்த நாடு ஃபுல்லாவே சிக்னல் ஜாம் ஆயிருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அவசர அவசரமா இவன் தேடி வந்த எமர்ஜென்சி எக்ஸிட்கான கீயை மட்டும் எடுத்துட்டு திரும்ப அதே ஏசி வெண்ட் கிட்ட போயிட்டு இருக்கான். இதுக்கடையில அந்த டேனிய பாருங்களேன். யோ வாத்தி, நீ உள்ளதா இருக்கியா? என்னையா பதில் பேச மாட்டேங்கிற? ஒருவேளை ஏதாவது பிளான் போடுறியோ? உன்னால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கான். சமாளிக்கிறதுக்காக ஹீரோயினும் கேடி பையனும் பேசுவாங்க. ஆனா ஹீரோ இப்ப வரைக்கும் பேசல. சோ டேனிக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா. இவங்க லேப்ல கேஸ் கட்டிங் மிஷின் இருக்கும். சோ அதை இந்த பரட்ட பையன் கையில கொடுத்து கதவுல ஓட்டைய போட ஆரம்பிக்கிறானுங்க. கரெக்டா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர டைம்ல நம்ம ஹீரோயினும் கேடி பையனும் மாட்டுவாங்கன்னு நினைச்சா அதான் கிடையாது. சரியான நேரத்துல ஹீரோ உள்ள வந்ததால இப்ப 3 பேருமே எஸ்கேப் ஆகி பாத்ரூம் கிட்ட வந்துட்டாங்க. இந்த விஷயத்த வில்லனும் தெரிஞ்சுக்கிட்டான். கண்டிப்பா அவங்க இந்த கட்டடத்தை விட்டு வெளியில போக முடியாது. உடனே அவங்கள பிடிங்கன்னு தனித்தனியா ஆளுங்களை பிரிச்சு அனுப்பி வைக்கிறான். உயிருக்கு பயந்து நம்ம ஆளுங்க 3 பேருமே ஒரு சின்ன லேபுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்குமே 2 அல்லக்கைங்க வந்துட்டாங்க. இவங்கள டைவர்ட் பண்ணி ஆகணும்ல. சோ ஹீரோ எமர்ஜென்சி கீய நம்ம கேடி பையன் கையில கொடுத்துட்டு நான் இவங்களை டைவர்ட் பண்றேன், அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடுங்கன்னு பிளான் போட்ட மாதிரியே அந்த 2 அல்லக்கைங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப கூட ஹீரோ சொல்லுவான், வேணா நீங்க தப்பான பாதைக்கு போகாதீங்கன்னு. ஆனா இந்த பையங்க கேக்குற மாதிரி இல்லையே. சுத்தியலையும் கத்தியும் வச்சு பயங்கரமா சண்டை போடுவானுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல கோவத்துல தண்ணியே அறியாம கையில வச்சிருந்த கட்டையை எடுத்து டப்புன்னு ஒருத்த வயித்துல இறக்கிட்டான். இதை பார்த்து 2வது ஆள் கடுப்பாயிடுவான். உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு ஹீரோவோட கழுத்தை நெருக்க ட்ரை பண்ணும்போது தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பக்கத்துல கடந்த கேஸ் கட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி விட்டு நெருப்ப மூஞ்சி மேல காட்டி விட்டாங்க. 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டும் உருண்டு புரண்டுகிட்டு இருக்கானுங்க. அடுத்த எஸ்கேப் ஆன ஹீரோ இப்ப மொட்டை மாடிக்கு வந்துட்டான். ஆனா கொடுமைக்குன்னு வழியில பரட்ட பையன் நிக்கிறான். யோ வாத்தி, இன்னைக்கே உன் கதையை முடிக்கிறேன்னு கையில வாழை தூக்கிட்டு குடு குடுன்னு ஓடி வருவான். ஆனா ஹீரோ லைட்டா நகர்ந்ததால அங்க இருக்க மாடியில இருந்து பையன் தொப்புன்னு கீழே விழுற அளவுக்கு போயிடுவான். அந்த நிமிஷம் கூட தான் உயிரை பத்தி கவலைப்படாம நான் உன்னை காப்பாத்துறேன்னு கையை பிடிச்சு தூக்குவாங்க. ஆனா இந்த பரட்ட பையனுக்கு திமிரு அதிகங்க. இவனை காப்பாத்த பார்த்த ஹீரோவையே கத்திய வச்சு வெட்ட ட்ரை பண்ணுவான். உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா, அதனால ஹீரோ லைட்டா நகரும் போது கை நழுவி பரட்ட பையன் மாடியில இருந்து தொப்புன்னு கீழே விழுந்து கழுத்து உடைஞ்சு அல்பாயுஸ்ல மேல போயிட்டா. இதுக்கடையில ஹீரோ இங்க எதுக்காக வந்தாங்கிற விஷயத்த நம்ம கேடி பையன் கிட்ட ரிவீல் பண்ணுவா. ஆனா அந்த கேடி பையன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். ஐயோ டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா அப்பா மலேசியால இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க ரெட்ட குழந்தைங்க. 7 வயசா இருக்கும்போது என்னோட தம்பி இறந்து போயிட்டான். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா நான் ஹீரோவோட மருமக புள்ளையா இருக்க வாய்ப்பே இல்ல. இன்னொரு பக்கத்துல இந்த டேனி இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டான். 2 பேருக்கு இடையில பயங்கரமான தள்ளுமுள்ளு. கத்திய வச்சு கால்ல வேற மார்க்க போட்டு விட்டான். சண்டை பெருசாக பாத்ரூம் கண்ணாடி கதவெல்லாம் உடைச்சு பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. லாஸ்ட்ல கையில ஒரு கட்டை எடுத்து டேனியோட மண்டையிலேயே ஹீரோ அடிப்பான். பையன் லைட்டா கிறக்கம் தட்டி கீழே விழுந்ததும் போதும் அவனை அப்படியே வளைச்சு பிடிச்சிட்டான். நேரத்துக்குன்னு டேனியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஜூலி அப்புறம் அந்த மீதி பயலுங்க எல்லாம் வந்துட்டானுங்க. அப்பதான் ஹீரோவும், இத பாருங்க, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, இவன் தான் தப்பு பண்ணிருக்கான், இவனுக்கான தண்டனை கிடைக்கும், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க, இல்லனா உங்க லைஃப வீணா போயிடும் சொல்லும் போது டேனி ஒரு சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமான தப்பு பண்ணிருக்கான் இல்லையா, அதை இந்த ஃப்ரெண்ட்ஸாலேயே புரிஞ்சுக்க முடியுது. அந்த காரணத்தாலேயே டேனியை இதே இடத்துல விட்டுட்டு ஜூலி உட்பட எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயினும் கேடி பையனும் எமர்ஜென்சி டோர் வழியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல டேனி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு கையில இரும்பு ராட் எடுத்து அடிக்க ட்ரை பண்ணும் போது இரும்பு பக்கத்துல இருக்க கபோர்ட்ல லாக் ஆயிடுச்சு. அப்ப ஒரு கோவத்துல நம்ம ஹீரோ படக்குன அந்த டேனியை தள்ளும் போது ஏற்கனவே லாக் ஆயிருந்த ராட் இருக்கு இல்லையா, அதுல இந்த பயலோட கழுத்து இறங்கி ரத்தம் கொட்டுன்னு கொட்டி பையன் அதே இடத்துல இறந்து போயிட்டான். அந்த ஒரு நிமிஷம் கூட டேனி இறந்து போனதை நினைச்சு ஹீரோ சந்தோஷப்படல. தன்னால ஒரு உயிர் போயிடுச்சேன்னு வருத்தம் தான் படுவான். வெளியில கலவரம் பண்ணிக்கிட்டு இருந்த மொத்த பேரும் பள்ளிக்கூடத்தை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டானுங்க. கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளா நம்ம ஹீரோவை நுழைஞ்சிட்டான். அப்பதான் எதிர்ச்சியா போனை செக் பண்ணி பார்க்கும்போது இப்ப நெட் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கேடி பையன் டேனி அனுப்பி வச்சதா சொன்ன வீடியோ இருக்குல்ல, அதை ஹீரோவுக்கும் ஷேர் பண்ணிருப்பான் போல. இப்ப அதை பிளே பண்ணி பார்க்கும்போது டேனி சாகடிச்ச அந்த ஓடி பையன் இருக்கான்ல, அவங்கிட்ட டேனி பேசிட்டு இருக்கான். ஏண்டா, என்ன பத்தி நீ ஏதோ பள்ளிக்கூடத்துல கமெண்ட் அடிச்சியாமே, நான் எத்தனையோ பேருக்கு பிறந்தவனாமே, நான் ஒரு அனாதை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கேன். ஆமாடா, அது எல்லாம் உண்மைதான்டா, நான் யாரோ ஒருத்தனுக்கு பிறந்தவன் தான். ஆனா இதை பத்தி நீ பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு அந்த ஓட்டி பையனோட கதையவே முடிச்சுட்டான்.
கடைசியில முகத்தை காட்டும் போதுதான் தன்னோட மருமக இவன் நினைச்ச மாதிரி கேடி பையன் கிடையாது, இந்த டேனிங்கிற விஷயமே தெரிய வருது. அப்படின்னா டேனி கெட்டவனான்னு கேட்டா கிடையாது. அவன் முறையா அம்மா அப்பாவோட வளர்ப்புல வளர்ந்துருந்தா அப்படின்னா கண்டிப்பா அவனும் நல்லவனா தான் இருந்திருப்பான். நடந்த எதையும் மாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். ஒரு சீன்ல ஒரு பழைய கட்டடத்துக்குள்ள ஒரு இன்னசென்ட்டா அடைச்சு வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த கதவை ஒரு குட்டி குழந்தை திறந்து அந்த பையனை காப்பாத்துற மாதிரி தெரியுது. இந்த பக்கத்துல ஹீரோ பள்ளிக்கூடத்தை விட்டு முழுசா வெளியில வரதுக்குள்ளேயே இந்தோனேஷியன்ஸ் எல்லாம் நம்மளால சைனீஸ்ங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானுங்க. தொபன்னு மொத்த பேரும் ஹீரோவை துரத்துவானுங்க. கடைசி நிமிஷத்துல வாசல் கிட்ட ஒரு கார் வந்து நிக்குது. உயிரை காப்பாத்திக்க ஹீரோ அதுக்குள்ள ஏற பார்த்தா உள்ள ஹீரோயினும் கேடி பையனும் இருக்காங்க. அவங்க கூடவே ஒரு சில சைனீஸ் பீப்புளும் இருக்காங்க. அப்பதான் வண்டியை ஓட்டக்கூடிய ஆளும் கவலைப்படாதீங்க, உங்களை பாதுகாப்பான இடத்துல நான் இறக்கி விடுவேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரு பாங்கான்னு சொல்லிட்டு தன்னோட கையை நீட்டும் போது அவனோட கைகள்ல வெட்டுக்காயம் இருக்கு. சோ ஹீரோவுக்கு இப்பதான் புரியுது, சின்ன வயசுல தான் அக்காவை காதலிச்சா அதே பாங்கா தான் இவன். அந்த டைம்ல தான் அக்காவை, அதாவது பாங்கா தன்னோட காதலியை காப்பாற்ற முடியலன்னு ஏற்பட்ட வருத்தம் தான் அவனை இத்தனை வருஷமா ஆபத்துல மாட்டிருக்க மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு விதையை விதைச்சிருக்கு. இந்த உலகத்துல நல்லவனா வாழ்றதும் கெட்டவனா வாழ்றதும் அவங்களோட கையில தான் இருக்கு. இதத்தான் இந்த படத்தோட கருத்தா சொல்லி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.